Hey guys, welcome to Building Your Career with me. This is day 3. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் 2 ஷார்ட்ஸில் நம்ம பார்த்த விஷயங்களோடைய லாங் ஃபார்ம் வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வில் பி லைக் வில் கோ வித் செட்டிங் யுவர் கோல்ஸ். ஸோ கோல் செட்டிங் வந்து நம்ம வந்து ஒரு 2 டைப்பாக வச்சுக்கலாம், ஒரு 3 கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி லைக் இட் இஸ் அ மெட்டீரியலிஸ்டிக் கோல் ஆர் இட் வில் பி பியூர்லி யுவர் கெரியர் கோல். எனக்கு இந்த விஷயம் மெட்டீரியலிஸ்டிக் கோல்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, லைக் எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும், இல்லை வந்து ஐ நீட் டு பை அ பைக், எனக்கு ஒரு வீடு வாங்கணும். ஸோ திஸ் கேன் பி யர் மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ். ஓகே. ஆர் ஒரு ஒரு கெரியர் கோல்னால் லைக் நான் வந்து ஒரு சிஇஓ ஆகணும், இல்லை வந்து நான் வந்து ஒரு ஒரு மேனேஜர் ஆகணும், ஆர் ஐ நீட் டு பிகம் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ திஸ் கேன் பி யர் கெரியர் கோல். ஓகே. ஸோ மூணாவது கோல் என்னதுன்னா லைக் இட் கேன் பி போத் ஆஃப் திஸ். நான் இது ரெண்டுமே பண்ணணும் அப்படிங்கிற ஆம்பிஷன் கூட நிறைய பேத்துக்கு இருக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த மூணாவது கேட்டகரியில் தான் வருவேன். ஓகே. ஸோ இப்போது எப்படி நம்ம இதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோல்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எது ரொம்ப நல்லா வரும்னு பாருங்கள். ஓகே. லைக் யூ வில் பி குட் அட் ட்ராயிங், யூ வில் பி குட் அட் சிங்கிங், யூ வில் பி குட் அட் playing music, or you will be good at acting. So நான் வந்து it is not only confined to white collar jobs, I'm speaking about the whole world. Like there are a number of opportunities there. Okay, நான் எல்லாத்த பற்றி தான் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு எது நல்லா வரும்னு பாருங்கள். உங்களுக்கு கார்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், பைக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், இல்லை யூ வில் பி குட் அட் கம்யூனிகேஷன், நீங்கள் நல்லா பேசலாம், நீங்கள் வந்து உங்களுக்கு எது நல்லா வருங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுறது உங்களால் மட்டும்தான் முடியும். ஆர்எல்ஸ் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களால உங்களுக்கு அதை கைட் பண்ண முடியும். லைக் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்லை உங்களோட வெல்விஷர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க யார்கிட்ட வேணாலும் போயிட்டு யூ ஜஸ்ட் ஆஸ்க், நான் என்னை பார்த்த வரைக்கும் நான் எதில் நல்லா இருக்கேன், நான் இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கூட கேட்கலாம். நீங்கள் உங்களால் ஃபிகர் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே. ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி லைக் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க மல்டிபிள் பார்ட்ஸாக. ஸோ இப்போது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் அ கோல் தட் ஐம் கோயிங் டு பிகம் அ மேனேஜர். ஓகே. ஸோ நான் ஒரு மேனேஜர் ஆக போகிறேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டேன். இப்போ நான் ஒரு மேனேஜர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மல்டிபிள் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஓகே. மேனேஜருங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி பொசிஷன் அண்ட் இட் வில் டேக் சம் டைம். ஓகே. லைக் இட் கேன் டேக் 10 years அப் டு. ஸோ இப்போ 10 வருஷம் ஆக போகுது அப்படின்னா அந்த 10 வருஷத்தை நான் வந்து ஒரு 3 வருஷமாக கூட பிரிக்கலாம், 2 வருஷமாக பிரிக்கலாம், இல்லை 5 வருஷமாக 2 பார்ட்ஸாக கூட பிரிக்கலாம். ஓகே. ஸோ தட் இஸ் அப் டு யூ. நீங்கள் எத்தனை பார்ட்ஸாக பிரிக்கிறீங்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய விஷ் தான். ஓகே. ஸோ அத்தனை பார்ட்ஸாக பிரிச்சுட்டு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நோக்கி உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு டிஎல் ஆகணும், ஒரு லீட் ஆகணும். ஸோ அந்த லீட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? புரியுதுல நான் சொல்கிறது? ஒரு சின்ன டீமை நான் லீட் பண்ணால் தான் அதுக்கடுத்து என்னால் பெரிய டீமை லீட் பண்ண முடியும். ஸோ மேனேஜருங்கிறது பேசிக்காக ஒரு பெரிய டீமை லீட் பண்ணுறது தானே. ஸோ ஆப்வியஸாக நான் அப்போ ஒரு சின்ன டீமை லீட் பண்ணணும். சின்ன டீமை லீட் பண்ணணும்னா அந்த டீமில் நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். என்கிட்ட வந்து ஐ நீட் டு ஹாவ் மை அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ், என்னோடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், நான் ஒரு டீம் பிளேயராக இருக்கணும். ஸோ இது எல்லாமே எனக்கு பேசிக்கான குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணுறது தான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ தேர்ட் ஸ்டெப். ஸோ லைக் செகண்ட் ஸ்டெப்பில் என்னதுன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. அந்த கோலை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த கோலோடைய ஸ்ப்ளிட் பண்ண ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நீங்கள் என்னெல்லாம் விஷயம் தேவைங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுறது தான் தேர்ட் ஸ்டெப். ஓகே. ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறமா ஒர்க் டுவர்ட்ஸ் தட். ஓகே. ஸோ இப்போது வந்து லைக் அதில் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறத இப்போ திருப்பி அனலைசிங்க்கு வரணும். ஸோ அந்த ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அந்த 10 விஷயத்தில் உங்ககிட்ட எத்தனை விஷயம் நீங்கள் யூ ஆர் குட் அட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ எனக்கு ஒரு 5 விஷயம் வருது, 5 விஷயம் வரல அப்படின்னா அந்த 5 விஷயத்த நம்ம எப்படி கற்றுக்கிறதுங்கிறது தான் நெக்ஸ்ட் பார்ட்டாக இருக்க போகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், உங்களுக்கு பயங்கரமான டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கலாம், பட் யூ வில் நாட் ஹாவ் தி கம்யூனிகேஷன் பார்ட். ஸோ கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் கோயிங் டு பி தட். அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு வரலாங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணி அதை யூ நீட் டு டெவலப் இன் தட் கோர்ஸ் ஆஃப் டைம்.
அந்த ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் அசைன் பண்ணியிருப்பீங்களா, 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ 2 இயர்ஸோ. ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே யூ நீட் டு பில்ட் தேட் இன்சைட் யூ. ஓகே, ஸோ தட் இஸ் கோயிங் டு அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணணும். ஸோ கோல் செட்டிங் நம்ம பார்த்தாச்சு. லைக் இதுதான், திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ப்ராக்ரஸ். இப்படி தான் நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஓகே, ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து டாப் லெவல் போகிறதுக்கு திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ப்ராக்ரஸ் இன் கோல் செட்டிங். ஸோ டே 1 முடிஞ்சிச்சு. டே 2 வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கம்யூனிகேஷன் பற்றி பேசியிருந்தேன். ஸோ எந்த கெரியர் எடுத்தாலும், வாட் எவர் கெரியர் யூ சூஸ், கம்யூனிகேஷன் இஸ் தி மஸ்ட் அண்ட் தி ரெக்வயர்ட் ஸ்கில். ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேட் பி இங்கிலீஷ், மேட் பி தமிழ், மேட் பி ஹிந்தி, மேட் பி உருது, எந்த லாங்குவேஜாக வேணாலும் இருக்கட்டும், அதில் நீங்கள் நல்லா பேசணும், நல்லா கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு புரியணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி வெரி 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 எசென்ஷியல். ஸோ கம்யூனிகேஷனை நான் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கம்யூனிகேஷன் கேன் பி, நான் கம்யூனிகேஷனுங்கிறத ஒரு 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து திங்கிங், செகண்ட் பார்ட் வந்து ஃப்ரேசிங், அண்ட் தேர்ட் பார்ட் வந்து டெலிவரிங். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் திங்கிங். இப்போது நான் வந்து இது எல்லா லாங்குவேஜுக்கும் ஜென்ரிக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து தமிழில் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு தமிழில் யோசிக்க கற்றுக்கணும். தமிழில் யோசித்ததுக்கப்புறமா தமிழில் அதை வந்து நான் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். மூணாவது வந்து அந்த ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸை நான் டெலிவர் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி 3 ஸ்டெப்ஸ். ஸோ தமிழில் யோசிக்கிறது உங்களுக்கு ஆப்வியஸாக எல்லாருக்குமே நல்லாவே வரும். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இங்கிலீஷ். ஓகேவா, இப்போ நான் இங்கிலீஷில் யோசிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒரு இங்கிலீஷ் பேஸ் பண்ண கான்டென்ட்டை நான் கன்சியூம் பண்ணணும். லைக் மேட் பி லைக் கோ ஃபார் வீடியோஸ் ஆர் மூவிஸ் ஆர் வாட் இஸ் கால் சீரீஸ், வெப் சீரீஸோ, இல்லை வந்து இங்கிலீஷ் புக்ஸு, இங்கிலீஷ் காமெண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்க யூ வில் கெட் டு யூஸ் டு இட். லைக் யூ வில் பி லைக், உங்களுக்கு அது ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் இங்கிலீஷுங்கிறது பேசிக்காக. ஓகே, ஸோ அது புரிஞ்சதுக்கப்புறமா யூ நீட் டு திங்க் இன் இங்கிலீஷ். லைக் நீங்கள் இங்கிலீஷில் யோசிக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் இப்போ இங்கிலீஷ் பற்றி பேசணும்னா நான் இங்கிலீஷில் யோசிச்சா தான் என்னால் இங்கிலீஷில் பேச முடியும். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட். த செகண்ட் பார்ட் இஸ் கோயிங் டு பி யர் ஃப்ரேசிங். ஸோ ஃப்ரேசிங்க்கு நீங்கள் வந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்கள், நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் பேஸ்ட் கான்டென்ட் ரீட் பண்ணுங்கள், பி வெல் வர்ஸ்ட் இன் இட். ஓகேவா, ஓகே. அண்ட் இந்த தேர்ட் பார்ட் தான் வந்து டெலிவரிங் இட். ஸோ டெலிவர் பண்ணும்போது ஆப்வியஸாக எல்லாருமே 100% வி வில் ஸ்ட்ரகிள். நமக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ வில் ஹாவ் டு அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணும்போதே, லைக் இப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் கமெண்ட்ரி பார்க்குறீங்க, இல்லை ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மூவி பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க பேசுகிற ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஜஸ்ட் பாஸ் இட் தேர் அண்ட் ரிப்பீட் இட் யுவர் செல்ஃப். ஓகே, நீங்கள் இதை ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இப்படி பண்ணும்போது யூ வில் கெட் யூஸ் டு இட் அண்ட் உங்களுக்கு அது வந்து பழகிடும். லைக் நீங்கள் ஒவ்வொரு புதுவிதமான ஃப்ரேசஸ், புதுவிதமான சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இந்த மெத்தடாலஜியை ஃபார்ம் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஜென்ரிக் டு, நான் இப்போ சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் இட் இஸ் ஜென்ரிக் டு ஆல் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ இதுதான் முக்கியம். இது போக நீங்கள் பேசும்போது யூ நீட் டு பி யுவர் லைக் நல்லா பாஸ் பண்ணி பேசணும். ஸோ நீங்கள் வேகமாக யோசிச்சிங்கன்னா உங்களால் டெலிவர் பண்ண முடியாது வேகமாக. ஸோ யூ நீட் டு பாஸ் அண்ட் யூ நீட் டு ஸ்பீக். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பேசும்போதும் மெதுவாக யோசித்து பாஸ் பண்ணி பேசுனீங்கன்னா தான் யூ வில் டெலிவர் தி கண்டென்ட் ப்ராப்பர்லி அண்ட் தி ஆப்போசிட் பர்சன் வில் கெட் தி கண்டென்ட் ப்ராப்பர்லி. ஸோ இதுதான் நான் இன்னைக்கான வீடியோ. ஸோ we have seen setting your goals, how to set your goals and how to progress towards that and how to communicate efficiently. So இந்த ரெண்டு ஸ்கில் நீங்கள் பார்த்துருக்கோம். we'll see in some other video where other skills are required and other things are required. Till then, signing off.